இந்த பிக் பாஸுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஓகே வந்து மேல், ஃபீமேல் எல்லாரும் ஈக்குவல்ங்கிற மாதிரி டாஸ்க்கெல்லாம் குடுக்குறாங்க. எல்லாமே ஓகே. ஆனா, அதுக்காக இத்துணூண்டு ஒரு ஜெயிலுக்குள்ள இந்த திவாகர் கூட போயிட்டு இந்த பார்வதிய சென்ட் பண்றாங்க. அது என்ன நியாயம்னே தெரியல. திவாகர், எஃப்ஜே, பார்வதி 3 பேர ஒரே குட்டி ஜெயிலுக்குள்ள போடுறாங்க. ஒரு டீசென்ட்டான ஜென்ட்ஸ் கூட போடும்போது ப்ராப்ளம் கிடையாது. திவாகர் வந்து டீசென்ட்டா இருக்க மாட்டாரு. அவர் சும்மா இருக்கும்போதே பார்வதி மேல தோள்ல சாயறது இந்த மாரிலாம் செஞ்சிருக்காரு. நேத்தி வந்து ஒரு பொண்ணு பக்கத்துல தூங்குது. உனக்கு எவ்வளோதான் ஃப்ரெண்டா இருந்தாலும், அது அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்டாலும், அது கூட பிறந்த தங்கச்சிலாம் கிடையாது. அது ஜஸ்ட் வெளியிலேருந்து வந்த பொண்ணு தான். சட்டை போடாம தூங்குறாரு. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் வேண்டாமாங்கிறது சுத்தமா தெரியல. சட்டை போடாம தூங்கிட்டு இருக்காரு. பார்க்குறவங்களுக்கு அன்ஈஸியா தானே இருக்கும். அது அவருக்கு தானே அதெல்லாம் தெரியணும். அந்த சென்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் என்னன்னா, திவ்யா எல்லாரும் வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திவ்யா கிட்ட சொல்றாரு, "நீங்க வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் தானே?" ராம்நாடா, ராமநாதபுரமா எது சொல்றாங்கன்னு சரியா தெரியல. அப்போ ஒருவேளை தூரத்து சொந்தமா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. இருக்கும். அதாவது இவருக்கு என்னன்னா, அவங்க ஒரே காஸ்ட்டுன்னு மாரி ஃபீல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. திவ்யா வந்து நீங்க என்ன மீன் பண்றீங்க எனக்கு தெரியும். அதுக்கு சான்ஸே இல்ல, சான்ஸே இல்லன்னு சொல்றாங்க. ஸோ இவர் வந்துட்டு என்ன நினைக்கிறாருன்னா, திவ்யாவும் ஒரே காஸ்ட்டு. அதனால வெளிய போய் இவர் பொண்ணு கேட்கலாங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு ஆசைப்படலாம். அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு அளவுக்கு ஆசைப்படணும். அதுக்கும் மேல என்னன்னா, இப்படி காஸ்ட்டுன்னு இவ்ளோ ஓப்பனா இந்த ஷோலயே அவரால தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலையே! அப்ப இவர் எந்த அளவுக்கு ஒரு காஸ்டிஸ்ட்டா இருப்பாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எதுக்கு இந்த மாரி ஆளுங்கள வந்து இப்போலாம் எல்லாருமே ரொம்ப நெறைய முற்போக்கு சிந்தனையோட இருக்கிறாங்க. இந்த மாரி ஆளுங்கள எதுக்கு வந்து விட்டு சொசைட்டிக்கு ஒரு பேட் மெசேஜ குடுக்குறாங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறது தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸ சொல்லுங்க.